குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், அதாவது உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனே ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு. அஷ்டமச்சனி அஷ்டம குருன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ரிஷபத்துக்கு தற்போதைய ஒரு சூழ்நிலையில் அஷ்டம செவ்வாய், அஷ்டம சூரியன், அஷ்டம சுக்கிரன், அஷ்டம புதன், இப்படி 4 கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு நிலைமையில தான் ரிஷபம் தற்போது இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இது மாறுமானா ஜனவரி மாதம் மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது. மிகப்பெரிய சேஞ்ச் ரிஷபத்துக்கு இருக்குது. செவ்வாய் பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை, அது ரிஷபத்திற்கு அப்பேற்பட்ட நல்ல பலனாக தர காத்திருக்கு. ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது லாபச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட் சனிக்கு 11ஆம் இடம். ஸோ சனி ரொம்ப ரொம்ப ஃபேவரான பிளானட்டு ரிஷபத்திற்கு. அதுவும் ஃபேவரான இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய நன்மைகள் சனியால் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, ஜனவரி மாதம் 12ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பாக்கியஸ்தானத்திற்கு ராசி அதிபதி. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி நகர்வது. ஸோ சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வர்றது, பாக்கியத்துக்கு வர்றது, சனியோட வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பாக்கியங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஜனவரி 12க்கு மேலே. ஜனவரி 14ஆம் தேதி உங்களுடைய சுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. சூரியன் 9ஆம் பாவத்தில் தாராளமாக இருக்கலாம், தப்பில்லை. 4 குடியர் 9 ஒரு திரிகோணாதிபதி, ஒரு கேந்திரமோ ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணமாக ஏறும்போது நல்ல பலன்களை வாரித்தர காத்திருக்கிறது அப்படிங்கிறது சொல்லிடலாம். அடுத்ததாக செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். 8ஆம் பாவத்தில் மறைஞ்சிருக்கிறார். 8ல் மறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஜனவரி மாதம் 15ஆம் தேதி. ஸோ செவ்வாயும் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துக்கு பயிற்சி. ரொம்ப 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 ப்ளசண்ட்டான ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக புதன், உங்களுடைய ராசிக்கு 5, 2க்கு அதிபதி, தனம், வாக்கு, குடும்பம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான புதனுமே 8ல் இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி. இப்போ மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்த்தா ரொம்ப டஃப்பாக இருந்தது ரிஷபத்துக்கு. ஆனால் 17ஆம் தேதிக்கு மேலே டோட்டலாக எல்லா கிரகமும் பாக்கியஸ்தானத்துக்கு போயாச்சு. இதனால் வரைக்கும் என்னென்னவெல்லாம் தீமைகள் நடந்துட்டு இருந்ததோ, எதுலாம் சறுக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாற ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னங்கிறத ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம். முதல்ல சூரியன். சூரியன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதி. நிறைய ரிஷபத்துக்கு கடந்த காலகட்டங்களில் உடல் நல தொந்தரவுகள், இருதயம் சார்ந்த பிரச்சனை, கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள், மேலதிகாரிகள் நம்மளுக்கு எகென்ஸ்டாக நடந்துக்கிறது, நம்ம சொல் பேச்சு கேட்காம, நம்மளுடைய சொல் பேச்சு கேட்குறதுன்னா மேலதிகாரி நம்ம பேச்சு எது கேட்கக்கூடாது இல்லையா? ஆனால் நம்மகிட்ட இருக்கிற நியாயமான கருத்துக்களை கூட கேட்காம இருந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் தாண்டி உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல பெயர், ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுடைய திறமைக்கு கிடைக்க காத்திருக்கு 14ஆம் தேதிக்கு மேலே. ஆல்மோஸ்ட் பொங்கலுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவீங்க ரிஷபம். அப்போது திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள்
நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்குண்டான ஒரு அற்புதமான சூழ்நிலை கிரியேட் ஆகும். படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும், அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகும். ஆல்ரெடி நான் படிச்சுட்டு தான் சாமி இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் கூட புதுசாக எக்ஸ்ட்ரா ஏடான் கோர்சஸ் எல்லாம் ஏதாவது பண்ணலாம். ஒரு 6 மாத கோர்ஸு, ஒரு வருஷம் கோர்ஸு, சனி ஞாயிறு மட்டும் படிக்கிற மாதிரி. இல்லைன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ட்ரை பண்ணுறோம், பேங்க் எக்ஸாமுக்கோ டிஎன்பிசியோ ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வரும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்குண்டான ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஒன்று நம்மளுக்கு அது தோணும், இல்லைன்னா கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு அந்த விஷயத்தை புகுத்திடுவாங்க. ஸோ அந்த ஒரு அமைப்புமே அற்புதமாக இருக்குது. அதே போல் இதற்கு முன்னாடி வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. நிறைய பேர் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க, அதுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. செலவு பண்ணியுமே அது திருப்தியாக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைகள் எல்லாமே இருந்துகிட்ருக்கும் ரிஷபத்துக்கு. ஸோ அந்த சூழ்நிலை மாறுது. பரவாயில்ல, நல்ல இடத்துல நல்லபடியாக தான் சர்வீஸ் பண்ணியிருக்கோம், இதை விட பெட்டராக யாருனாலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறத உணர்வீங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில். 2 வீலர் 4 வீலர் மட்டும் கிடையாது, வீடு அப்படிங்கிறது மட்டும்தான். உறவுகள் முக்கியமாக சொல்லும்போது உறவுகள், அதுலேயும் குறிப்பாக தாய்வழி உறவுகள் நம்மளுக்கு எகென்ஸ்டாகவே நடந்துட்டு இருந்தாங்க. நம்மளால் நம்மகிட்ட இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தாய்வழி உறவுகளுக்கு தெரியும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு புரியும். அவங்களுடைய சூழ்நிலை புரிஞ்சாலுமே உங்களுக்கு ஃபேவராக நடக்க வேண்டிய அவங்களே உங்களுக்கு எகென்ஸ்டாக நடந்துட்டு இருந்திருக்காங்க கடந்த காலகட்டங்களில். ஸோ அதுவுமே இந்த தை மாதத்துக்கு மேலே கொஞ்சம் நோம்பிக்கு மேலே கொஞ்சம் அப்படியே ஃபேவராக மாறுது. யாரெல்லாம் உங்களுக்கு உறவுகள் தாய்வழி உறவுகள் எகென்ஸ்டாக இருந்தாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் வந்துடுறாங்க. அதே நேரத்தில் இழந்த பதவி, இழந்த பொறுப்பு எல்லாமே மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. வேலை செய்யக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல அடுத்த ஒரு ஸ்டெப் நகர்வதற்கு வளர்ச்சிக்கான ஒரு முயற்சியாக இருக்கும். அந்த முயற்சி உங்களுக்கு பலிதம் கூட ஆகும், தப்பு சொல்ல இல்லை. என்ன, அந்த மாத தூக்கத்தில் தான் மைண்ட் ரொம்ப ஆக்சிலேஷனாக இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இது சரியா, அது சரியா, அது தப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. தவிர மாத தூக்கத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்க மாட்டேங்க. முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன் நான். எப்போ அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னா 17ஆம் தேதிக்கு மேலே, ஜனவரி 17க்கு மேலே மிக முக்கியமான வளர்ச்சிக்கான நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிச்சுக்கிறது நல்லது ரிஷபம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்குவேன். ஏன்னா அட்டமஸ்தானத்தில் 4 கிரகம் இருந்தது இல்லையா, 17ஆம் தேதி வரைக்கும் அந்த 4 கிரகங்களுடைய அதிகம் அங்கே இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களை செய்தாலும் அடுத்தது சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி, அவரே 6 கூடியவர் 8ல் இருக்கும்போது பெண்களால் நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும். புரிந்து கொள்ளக்கூடிய பெண் உறவுகளே நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறுவாங்க. நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது, எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒப்பீனியனை நம்மகிட்ட டம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்மளை செயல்பட விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. அதையும் தாண்டி வரக்கூடிய ஜனவரி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே அதையும் தாண்டி அந்த எதிர்ப்புகளை கூட உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு துரும்பாக அதை மாற்றிக்கொள்வீர்கள். எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய துரும்புச்சீட்டாக மாற்றிக்கொள்வீர்கள். அதற்குண்டான நல்ல ஆரோக்கியமான மனநிலைமை உங்கள் மனதிற்குள் வர ஆரம்பிக்கும். இதற்கு முன்னாடி இருந்த அந்த நெகட்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த நெகட்டிவிட்டி சுத்தமாக உங்களை விட்டு வெளியில் போகுது. அப்படியே உடம்பு மனசும் அப்படியே புத்துயிர் பெற்ற மாதிரி ஆக போகிறீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப நிதானமாக எந்த ஒரு செயலில் ஈடுபடக்கூடிய காலம் வந்தாச்சு. அந்த பரபரப்பு இல்லை, அந்த பதட்டம் இல்லை. அப்படிங்கும்போதே சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகரிச்சிடும். ஸோ அதே மனநிலைமையோட முழு மூச்சாக செயல்படும் போது கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் இல்லையா. அந்த வெற்றி மாத இறுதியில் உங்களுக்காக காத்துட்ருக்குது ரிஷபத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல ஒரு விஷயம். யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தாங்களோ அவங்கள நண்பர்களாக மாறிடுவாங்க. எதிர்ப்புகள் மூலமாக வளர்ச்சி உண்டாகுது. அதே போல் குலதெய்வ அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு, வீட்டுக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் தேவையோ. ஒன்றில் நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கீங்க, ஒரு சின்னதாக ஒரு கேமரா வச்சுருக்கீங்க, அது உங்களுக்கு செட் ஆகலை. ஸோ அடுத்ததான் ஒரு அப்கிரேட் பண்ணலாம்னு நினைப்போம் இல்லையா. அதாவது உங்களை நீங்கள் வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளையும் சொல்லிடுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன, தடைகளெல்லாம் நீங்கியாச்சு, வளர்ச்சியை நோக்கி பயணம் தான். சுக்கிரன் அதுக்கு உறுதுணையாக இருப்பார்.
அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா செவ்வாய் உங்களுடைய 7ஆம் அதிபதி, அவரே விரயஸ்தானத்திற்கு அதிபதி. விரையாதிபதி 9ஆம் இடத்துல உச்சமடைகிறார். தந்தை வழி உறவுகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. தந்தை வழி உறவுகள் தந்தைக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. தந்தை வழியில் சொத்து பத்து பிரச்சனைகளெல்லாம் எதாவது இருந்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் சரி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அது ஏற்படுத்துது. அதே நேரத்தில் நம்மளுடைய செல்வாக்கை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு மனசு சொல்லும், ஆனால் புத்தி கேட்காது. நம்ம செல்வாக்கு இருக்கிறதே நம்ம பயன்படுத்துறதுக்கு தானே, அது எதுக்குனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய செல்வாக்கை, உங்களுடைய பொறுப்பை ஒரு மிஸ்ஸாக ஒரு சில விஷயங்களுக்குள்ளே பயன்படுத்துறதுக்கு துணிஞ்சு இறங்கிடுவீங்க. ஸோ அப்போ எது பாசிபிளோ, எது லீகலோ, எது எல்லாத்துக்கும் நல்லதோ அந்த விஷயத்துக்குள்ளே துணிஞ்சு இறங்குங்க. சுயநலம் வேண்டாம், சுயநலம் செயல்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. சரிங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் சார் சில விஷயங்களுக்கு நம்ம முன்னாடியெல்லாம் பயந்துட்டே தான் சார் இருந்தோம். ஏன்னா 7 கூடிய ஒரு 8ல் இருந்து 3ஆம் இடத்தை பார்வை, 8ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்வை. சில விஷயங்கள் நம்ம பயந்துகிட்டே இருந்தோம். நம்ம துணிஞ்சு பண்ணாலுமே கூட இருக்கிறவங்களுக்கு ஆதரவு தரமாட்டாங்களோ, நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக நடந்துக்குவாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம். அதே போல் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு எகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த பயம் இப்போ போயிடுது. தைரியமாக இருக்க போகிறோம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரட்டு தைரியம். 2வது, காலி நிலம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தகராறுகள் இருந்ததுன்னா சரியாகுது. நிறைய பேருக்கு காலி நிலம் வாங்குவதற்கான யோகங்கள் இருக்குது. அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது அமைஞ்சு கைகூடி வருவதற்கான ஒரு சூழ்நிலைகளையும் சொல்கிறது. டிஸ்டன்ட் எஜுகேஷனில் நிறைய பேர் படிக்கவும் கூட செய்வீங்க. இடமாற்றங்கள் விரும்பியபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது. அதே நேரத்தில் தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வந்து நீங்குவதை நம்மளால் பார்க்க முடியும். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் அது ஏற்படுத்துறது இல்லை, குடும்பத்துக்குள்ள மங்களகாரியங்கள் கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. நல்ல அனுகூலமான ஒரு காலகட்டம் தான் செவ்வாயினுடைய நகர்வு. ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் அதிபதி உச்சம் பெற்று பார்க்குறாருங்க. ஸோ இப்போ உச்சம் பெற்ற செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது சுப செலவுகள், செவ்வாயே மங்களகாரகன் போது 12ஆம் இடத்தை பார்க்கும்போது மங்கள காரியங்களுக்காக செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உங்களுக்கு உண்டாகுது. ஒன்று நிலம்புலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு திருமணமோ கல்யாணமோ, காது குத்து, ஒரு பூ பெய்யுறது, கரு உண்டாகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கு. ஸோ அதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ரொம்ப சுபமான சில விஷயங்கள் நடக்க போது. புதனனுடைய நகர்வுமே மனதுக்குள்ளே நிறைய இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் தீருது. 5-9 தொடர்பு குலதெய்வ அனுகிரகத்தை பூரணமாக ஏற்படுத்தி தருது. ஸோ 17ஆம் தேதிக்கு மேலே ரிஷபத்தை கையில் பிடிக்க முடியாது. 100% வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது மாறும். மாத இறுதி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூழலை ஏற்படுத்தும். திருப்தியாக இருக்கலாம், இருந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கி தெளிவாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும். எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் எல்லாமே உங்களுக்கு சீராயிடும், ஃப்ரீ ஆகிடுவீங்க. என்னென்னவெல்லாம் நீடோ எல்லாமே உங்களுக்கு நடக்க காத்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். மேலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்து தீர்வு, முதல் பகுதியில் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அதுக்கு தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி நானும் முருகப்பெருமான்